புற போட்டுறேன். இந்நேரம் என் மகனுக்கும் நியூஸ் போயிருக்கும். காத்தா வந்துட்டு பாண்டி. என்னடா ஏன்டா இப்படி ஓடி வர? அந்த டாமி நாய் இல்லம்மா, புற போடலன்னு விரட்டுதுமா. என்னன்னு ரவுடிய நீ விரட்டுவேன்னு பார்த்தா நாய் ஒன்ன விரட்டுது. நான் ஏன் ரவுடிய விரட்டணும்? உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? செலக்ஷன் ஓட்ட பந்தயத்துல நான் தானமா லாஸ்டா ஓடி வந்தேன். அதுக்கு என்ன? நீளம் தாண்டல, உயரம் தாண்டல, கயிறு ஏறும் போதே அறுந்து போச்சு. அப்புறம் ஹைட்டும் கம்மி, வெயிட்டும் கம்மி. மார்பு விரிஞ்ச நிலையில 86 சென்டிமீட்டர், விரியாத நிலையில 81 சென்டிமீட்டர். எனக்கு விரிஞ்ச நிலையிலே 70 சென்டிமீட்டர் தானமா இருக்கு. என்ன போய் எப்படிமா அவங்க செலக்ட் பண்ணாங்க? அப்புறம் ஏஜ் வேற எஜ்ல இருக்கு. சிம்பத்தி கோட்டாவில் உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னது சிம்பத்தி கோட்டாவா? நிப்பாட்றா, வாயிலே டியூன் போட்டுட்டு இருக்கற. நிப்பாட்டான்ற. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டது மம்மி. ஸ்கூலே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, லீவ் எல்லாம் போடக்கூடாது. அம்மா அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுறேம்மா. லீவு போடுறியா? நீ இன்னும் டியூட்டிலே சேரலடா. மம்மி ஜோரம் வர மாதிரி இருக்கு மம்மி. பாருங்க இரும்பல் கூட வருது. ஏன் பேதி வரல? இந்த புழுகெல்லாம் என்கிட்ட வேண்டாம், மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா பேசாம நான் வாத்தியார் வேலைக்கு போயிடுறேம்மா. போலீஸ் வேலையில நேர்மையா இருந்தா ரவுடியும் அரசியல்வாதியும் அடிப்பாங்க, நேர்மையா இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அடிக்கும். இது கத்தி மேல கதக்களி ஆடுற மாதிரிமா. ப்ளீஸ்மா, லீவ் மீமா. டேய், நீ இப்ப கிளம்பல, நான் உன்னை அடிப்பேன். அழுகாத தங்கம், நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனேன்னா அப்பா மிலிட்டரியில இருந்து வரும்போது உனக்கு ரிமோட் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வர சொல்லுவேன். வேணாம் எனக்கு. இந்த மாதிரி எல்லாம் உன்கிட்ட கொஞ்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பு. என்ன விட ஓவரால் ஊரா எனக்கே போட்டியா? இல்ல 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 இல்ல. சி வாய் முடே. ஏய் எங்க போற? எங்கடா போற? போலீஸ் வேலைக்கு. போலீஸ் வேலைக்கு போற? பொம்பளை மாதிரி அழுவுற. எந்த பொம்பளடா இப்பெல்லாம் அழுகுறா? கணத்தரா. சரி இப்ப எப்படி இருக்கு உன் முகர? நல்லா இருக்கு. பேசாம போ. சரிங்க சார். பகல்லையே போலீஸ் ஸ்டேஷன் பேய் பங்களா மாதிரி தெரியுதே. முனீஸ்வரா என்ன காப்பாத்து. ஐயோ அம்மா. மட்டன் ஏண்டி வேகலன்னு கேட்டேன். மண்டைய பொளந்துட்டா சார் என் பொண்டாட்டி. ஆமாடி, லேத் மிஷின் மாதிரி ஆடுறாரு. என்னையா இது? மண்டையில மெடல் குத்திட்டு வந்திருக்க? வாய் ஆஸ்பத்திரிக்கு வாங்க போலாம். சுஜாதா, அந்த பீரோ புல்லிங் பார்ட்டிய பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்குனியா? இல்லக்கா, அவனை ஐஸ் கட்டி மேல அம்மனமா படுக்க வச்சிருக்கேன். அம்மனமாவா? வல்கர் லேடிஸ் ட்ரீட்மென்ட். இவன் நம்ம பக்கத்து வீட்டு கிராக்கி. நம்மளே டம்மினா இவ டம்மியா டம்மி. ஹாய். என்னது? ஆர்கெஸ்ட்ரா பார்த்தா தான் லத்திய தூக்கணும். சும்மா சும்மா தூக்குனேன்னு வைய நஞ்சிரும். ஃபாலோமியா? சொல்லுடா. இவ்வளவு பெருசா இருக்கான். பட்டணம் மாட்டுறதுக்கே 10 பேர் வேணும் போல இருக்கு. அடிச்சு அடிக்க உண்மை வரும்னு பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டானுங்க. யோ 402 செல்ல தண்ணி ஊத்தியா? சுரேஷ் சார், தண்ணிய உள்ள ஊத்தாதீங்க. அந்த நிக்குது பாருங்க, அது தலையில ஊத்துங்க. டேம திறந்து விட்டு இருக்குது. சாரி மேடம், சொல்லாம வந்துருச்சு. சொல்லிட்டு வர்றதுக்கு அது என்ன அவுராமையில? சாரி சார், சின்ன வயசுல கணக்கு வாத்தியார் அடிக்கும் போது ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் நிறுத்த முடியல. காருவா பையன் உச்சா போயிட்டு லாஜிக்கு எப்படி மேட்ச் பண்றான்? இல்ல மேடம், முன்னாடி எல்லாம் யாராவது என்ன அடிச்சா மட்டும் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப யார் அடிச்சாலும் அனௌன்ஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பண்ணாத பிராக்டிஸ் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, யோகா வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு. நிப்பாட்டு. சின்ன பசங்க மாதிரி உனக்கு போயிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. போய் பின்னாடி கழுவிட்டு வா. சார், போய் பின்னாடி கழுவிட்டு வா. இல்ல சார், முன்னாடி தானே போனேன், பின்னாடி எதுக்கு கழுவணும்? அச்சி போ. மாமனார் அடிச்சு விரட்டிய என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? அது பெரிய கதை. மேடம் மேடம், ஆஃப் நியூட்ல இருக்கேன். டோன்ட் கம். அவசரத்துக்கு வந்தா அவுத்து போட்டு உட்கார்ந்திருக்குது. இத வேற உத்து பார்த்துட்டு இருக்கேன். வா போங்க, பாத்துக்கிட்டே நிக்காதீங்க, போங்க.
மார்னிங் சார். நீ வச்சுக்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஆமாம் சார். அங்கே வை. என்னால தான் முடியல சார். அழுத்தியா? மெல்ல பாடி அதிருது இல்ல. இவரை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. அவரு ஏற்கனவே ஆயிட்டாரு சார். நோ சார். டியூட்டி டிக்னிட்டி அண்ட் கண்ட்ரோல் சார். டூ ஆர் டை சார். டை ஹார்ட் பார்ட் 2 சார். வாட்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்றாரா? ஆமா சார். செய் அல்லது செத்து மடி சார். மடி சாரா? ஏகவல்லி சார். இவனை கூட்டு போயில்ல என்ன சாகடிச்சிரும். டொண்டடாய். Why this colaveri colaveriting? Papam 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 நிறுத்து. இது ஏட்டு ஆறுமுகம். என்ன பீஸ் புதுசா இருக்கு? பயப்படுறதுல நம்மள பீட் பண்ணிடுவான் போல இருக்கு. எக்ஸாக்ட்லி சார். நம்மளுக்கு அவார்டு கண்டிப்பா ஆமா கிடைக்கும் சார். தொடக்க சொல்லிருப்பாங்களே. ஆமா சார். ஏகோ என்னங்கற? மில்டிக்கு போன உன் புருஷன் வரவே இல்ல. ஊட்டிக்கு போன என் பொண்டாட்டி வரவே மாட்டா. நம்மள பார்த்து கடவுள் ஏதோ பிளான் பண்றாருல. மண்டைய 2 வருஷமா ஒன் சைடு லவ். சொட்டா விட்டா ரொம்ப வழுக்கும். வா அந்த பக்கம் போலாம். ஏகா ஏகா. முனீஸ்வரா, பேங்க் திருடனை பிடிச்சிட்டு வா, தீவிரவாதியை பிடிச்சிட்டு வா, ரவுடியை பிடிச்சிட்டு வான்னு சொல்ல விடாம துப்பாக்கியத்தோட கக்கூச கழுவு பாத்ரூமை பெருக்குன்னு சொல்ல வச்சிட்டியே. உன் கருணையே கருணை முனீஸ்வரா. இந்தப்பா. ஹாய் பாட்டி. பாட்டி பாட்டி, அங்கிள் போலீஸ் ஸ்டேஷன்ல சிங்கப்படம் சூர்யா மாதிரியே இருக்காது பாட்டி. அப்படிங்கிற? சிங்கம் சிங்கம் சிங்கம். ஆமா. டீ சாப்பிட்றியா செல்லம்? வேணாம், ஹார்லிக்ஸ் கொடுங்க பாட்டி. இதை கொண்டு வரேன். ஏண்டா டேய், சிங்கப்படம் சூர்யான்னா அப்படியே இழிக்கிற. அல்ல இல்லன்னு சொல்ல மாட்டியா? மூஞ்சியும் மகரையும் பாரு, பஃபனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட்ட மாதிரி அப்படியே போட்டேனா? இந்தாங்க சார் உங்க ஹார்லிக்ஸ். பாட்டி பாட்டி பாட்டி, அங்கிள் பைக்ல வரும்போது வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரியே இருந்தாங்க பாட்டி. அப்படியா சொல்ற? அட, ஆமாடா, கரெக்ட். மூக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதா இருந்து கலர் கொஞ்சம் தூக்கலா இருந்தா கமலே தான் இல்லடா. பாட்டி ஒரு பிஸ்கெட் இருந்தா கொடுங்க பாட்டி. கொண்டு வரேன்டா செல்லம், உனக்கு இல்லாததா? அவன் தனியா என்ன? அம்மா. ஏண்டா முட்டை பஜ்ஜி முக்கா, நீ கருப்பு கமலா போட்டானா? காலையில வேலைக்கு போகும்போது ஓன ஒப்பாரி வைக்கிற, ஸ்டேஷன்ல ஒண்ணு கடிக்கிற. சி ஷேம் ஷேம் பப்பி ஷேம். உன் வயசுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசுற. இப்படி அதிகமா பேசினா சின்ன வயசுல வழுக்க விழுந்துருட்டா. வழுக்க விழுந்து. சார், வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. அவசரமா போனோம். கொஞ்சம் டோ பண்ண முடியுமா? என்னது டோப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என்ன டோ பண்ண தெரியாதா? ஏமா பாத்து தள்ளுமா. ஹலோ பாத்து தள்ளுமாங்கற. அட ஸ்லோ ஸ்லோ. பேசாம வாங்க சார். டோ தான் பண்ண தெரியல, சும்மா வண்டியில உட்கார்ந்து பேலன்ஸ் கூடவா பண்ண முடியாது? போலீஸா இருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? இவ்வளவு பேசுறியே, கிளம்பும் பொழுது வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்டியா? மறந்துட்டேன் சார். நீங்க எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார்? எது? நீங்க எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னு கேட்டேன். ஏமா எந்த இன்ஸ்பெக்டர் டிவி சாம்ல போறாரு? கான்ஸ்டபிள். ஆனா கூடிய சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன். பார்த்தா அதுக்கான அறிகுறியே தெரியலையே. அறிகுறி எல்லாம் அம்சமா தான் இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். கல்யாணி. என்ன பேரை வச்சிருக்காரு? உங்க அப்பா என்ன ஒயின் ஷாப்ல வேலை செய்யறாரா? இல்ல. உங்க பேர் என்ன? ராவேலு. என்ன சாமி பேரை வச்சிருக்கீங்க? உங்க அப்பா என்ன கோயில்ல மணி அடிக்கிறாரா? என்ன சொன்னாலும் அடப்பு கட்டுறாளே. அக்கா, அங்க பாரு, அண்ணன் ஒரு பொண்ணு தள்ளிட்டு போகுது. வீட்டுக்கு வரட்டும். சரி, கோழி பண்ணையில நீ வேலை பாக்குற? ஹலோ, ஓனரே நான் தான். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எது 50,000மா? போன் அடிச்சதுன்னா ஏதாவது கம்ப்ளைண்டா இருந்தா நோட் பண்ணி வை. சரி மேடம். பேந்த முழிச்சுக்கிட்டு என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்காது. என்ன வேலையை பாரியா? உன்னை எல்லாம் வச்சு மாரடிக்க வேண்டியிருக்கு. அந்த ஃபைல் எடு. இந்தாங்க மேடம். ஹலோ ஹலோ சார், நான் மாதவரம் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன் சார். பேசுங்க. இங்க பெரிய கலவரம் நடக்குது சார். கலவரம் என்ன கண்டிஷன்ல இருக்கு? 2 பேரை குத்திட்டாங்க, 4 பேரை வெட்டிட்டாங்க, 10 கடையை குத்திட்டாங்க, 3 பொண்ணு ரேப் கூட பண்ணிட்டாங்க சார். ராங் நம்பர். ஏன் சாவு கிராக்கி போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேச. நான் என்ன 944321172 செல் நம்பர் போட்டேன். தமிழ்நாடு முழுக்க 108 ஆம்புலன்ஸ் 100 போலீஸ் தானேயா? சார், இது உடுப்பி ஹோட்டல் சார். கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கட்டும்னு நாங்களும் 100 நம்பர் வாங்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு பூரி பொங்கல் வடை வேணும்னா ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்றோம்.
என்ன குசு குசுன்னு யாரு போன்ல? ஏதோ ராங் நம்பர் மேடம். போன போட்டு பூரி இருக்கா பொங்கல் இருக்கான்னு கேக்குறாங்க. எவனோ கலாய்க்கிறான் அது பயந்தான். சரி. நீயா 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 என்னய்யா வந்த உடனே நீயானு கமல் படம் ஓட்டிட்டு இருக்கிற? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாராய் கண்ணே. ஒரு தடவை அல்ல சொல்லு பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ. இங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. ஹலோ. அப்ப கண்டிப்பா இதுங்க இல்ல. ஏய், தலைக்கு மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது முகம் குப்புன்னு வந்திருக்கு. நான் கலவரன்னு ஃபோன் பண்ணும்போது இங்க ராங் நம்பர் சொன்னது நீதானே? ஐயோ கண்டுபிடிச்சு சேஸ் பண்ணி வந்துட்டானே. எங்க? நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு பாப்போம். இல்ல சார், நான் இல்ல சார். ராங் நம்பர்னு சொல்லு. ராங் நம்பர். ஏய், மிமிக்ரி பண்ணாத. ஓன் வாய்ஸ்ல சொல்லு. ராங் நம்பர். நீதான் இதே குரல்தான். ஐயோ ஏயா இப்படி பண்ண? கலவரத்துல 2 பேர் என்ன வெட்ட வந்தாங்க. உடனே நான் என் போனை எடுத்து 100க்கு டயல் பண்ணேன். ஐயோ போலீஸ் தான் போன் பண்ணிட்டான்னு சொல்லி 2 பேரும் பயந்து போய் நின்னாங்க. நான் ஸ்பீக்கர் போன ஆன் பண்ணேன். கோயால நீ ராங் நம்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுங்க என் முதுகுல 30 வெட்டி வச்சாங்க. என்ன சத்தம்? உலகத்திலேயே கலவரம்னு போன் பண்ணா ராங் நம்பர்னு சொன்ன முத போலீஸ் நீதாயா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆமா இவர் யாரு? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? ஏதோ பேஷன் டிவில நடந்து வர்ற பிகர் மாதிரியே வர்றாரு. ஆனா கடவுளே, இன்ஸ்பெக்டரை பார்த்தா பென்சிலுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரியே இருக்காரு. இந்தால பார்த்தா பப்புன் மாதிரியே இருக்கு. நானு உன்னை பார்த்தா பானிபூரி விக்கிற மாதிரியே இருக்கியா? என்னம்மா நிப்பாட்டு, கர்நாடக தானே? அது அப்பா இப்ப நான் ஏன்டா? அட பாவிகளா, ஐயோ ஐயோ, மொத்தத்துல இது போலீஸ் ஸ்டேஷனே இல்ல, ஏதோ நாடக கொட்டையில புந்து மாதிரி இருக்குது. சில்லறை இருக்கான்னு பார்த்துக்குவோம். இல்லைன்னா அவன் இறக்கி விட்டுருவான். ஐயோ திருட திருட புடிங்க 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 திருட புடிங்க புடிங்க. நீ கூட சேர்ந்து கத்துற. நீ போலீஸ் தானே, போய் புடிங்க. துப்பிய போட்டு லத்திய பிடிச்சாலும் போலீஸுங்கிறது மறந்துடுது. நில்லு. ஓடுறாம்பா வெறி பிடிச்ச வேங்க புள்ளிமான துரத்துற மாதிரி, காட்டு சிங்கம் கவரிமான துரத்துற மாதிரி. போலீஸ் ட்ரெயின்ல கூட நான் அப்படி ஓட்டது இல்லடா. தேன் கொண்டு தலையா. கிட்ட வந்தா பாரு ஒரு விடுவேன். போலீஸே என்ன விரட்டுற? சொல்லுன்னு வச்சுக்க, கடல் சரிஞ்சிடும். எப்போ இப்படி ஆவேசப்படுற? நீ உன் வேலையை செஞ்ச, நான் என் வேலையை செய்ய வேணாமா? என்ன வேலை? இப்போ அந்த பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாரு. எதுக்கு? இது பாருப்பா. 500 ரூபாய் பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டு வெறும் பர்ஸ் என்கிட்ட கொடுங்க. என் பணம் 500 ரூபாய் அதுல வச்சு நான் அவர்கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கி. நல்லா கீதியா உன் டீலிங்கி. பச்சை குடி பட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? என்னதான் நான் பர்ஸை கொண்டே கொடுத்தாலும் திருட எங்கன்னு பப்ளிக் கேட்பாங்க. அதனால நான் உங்களை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி போறேன். நீங்க கதறி அழுதுட்டு வர மாதிரி வாங்க. என்னது? இது இல்ல அதுக்கு நான் தனியா பேட்டா கொடுத்துறேன் பிரதர். சரி 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 இப்படிதான் போலீஸ்க்கு அக்யூஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அழுங்க நல்லா அழுங்க. நல்லா சிவாஜி சிவகுமார் மாதிரி அழுங்க. காணமே சிங்க சிலிப்பாயிருச்சோ. சாம்பார் வர்றாம்பார், மதம் பிடிச்ச யானைய மல்யுத்த வீர இழுத்துட்டு வர்ற மாதிரி வர்றாம்பார். யூ லைக் ஹிம்? பிக் அப் பிக் அப். டேய் 100 ரூபாய்க்கு நடி, 1000 ரூபாய்க்கு நடிச்சு காட்டி கொடுத்துறவா? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஏய் நீயா ஸ்டேஷன் போய் நீயா லாக்கப்ல உட்கார்ந்துக்க போ. நான் வரேன் சார். ஆஹா அரெஸ்ட் பண்ண திருடனே தானாவே போய் லாக்கப்ல உட்கார சொன்னேன். என் தானை தலைவன் கான்ஸ்டபிள் வேலு வாழ்க. டேய் நீ ஒரு கருப்பு விஜயகாந்தா. பிக் அப் பிக் அப். அவரே கருப்பு தானடா. எவன் பெத்த புள்ளையோ கல்யாணி முன்னாடி நம்ம இமேஜை நல்லா ஏத்தி விடுறான். தம்பி தம்பி என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. திருடகிட்ட இருந்து பர்ஸை வாங்கி கொடுத்ததும் இல்லாம அதுல இருந்த ஒத்த 500 ரூபாய சில்லறையா மாற்றி வச்சிருக்கிறீங்க. யூ ஆர் கிரேட்ப்பா. வெரி வெரி. அவசரத்துல இந்த லாஜிக்கை மறந்துட்டேனே. சரி சரி அதான் பர்ஸ் கிடைச்சிச்சுல, எல்லாம் போங்க கிளம்புங்க. நல்ல போலீஸ்ப்பா நீ. எங்க எந்த தப்பு நடந்தாலும் இந்த வேல் விட மாட்டான். நம்ம ஏட்டையா நிப்பாட்டு ஏட்டு இல்லையா? என்னையா? நானும் உங்களை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன ஃபிகரா? எப்படியும் போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா நாங்க போட்டுருவோம்ல. யோ என்னையா போட்டுருவாங்கற ஒண்ணுமே புரியலையா சார்? போலீஸ் வேலையில சேர்ந்துட்டீங்க, எப்படி ரவுடிங்க உங்களை போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாலிசி போட்டீங்கன்னா நாங்க உங்க
அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுருவோம். அது உங்க ஃபேமிலிக்கு சேஃப்டியா இருக்கும். ஏன் அப்படி அபசகுணமா பேசுற? போயா. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த பாலிசி தேவைப்படும். அது வரைக்கும் இந்த ஃபார்மை பத்திரமா வச்சுக்கோங்க. டேய் முச்சி, ஒரு கோட்டருக்கு ஏற்பாடு பண்ண. கையில காசு இல்லடா. என்ன பண்றது? கோட்டர்னாடா ஃபுல்லுக்கு ஏற்பாடு பண்றேன். டேய் போலீஸ்டா. டேய் நான் சொல்ல பர்ஸ்ல பணம் வச்சு கொடுத்த போலீஸ். அது இதான்டா. சார் வணக்கம் சார். வணக்கம். ஐயோ இவனா? சார் சார் நில்லுங்க சார். சார் உள்ள வாங்க சார். சார் லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கியாச்சுல? வாங்கிட்டேன். வேணாடா. அதுக்குள்ள போற புடிச்சுட்டானா? ஹலோ. ஒராம்பார் என் புலிக்குட்டி எந்நேரமும் யாரையாவது ஒரு அக்யூஸ்ட விரட்டிக்கிட்டே இருக்கான். நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தேன்னா இந்நேரம் அவனை கல்யாணம் பண்ணி குட்டி மாதிரி 10 புள்ளைய பெற்றிருப்பேன். அப்படியே அவனை மாதிரியே ஜெராக்ஸா. வாட் எ பவர்ஃபுல் பாய். பிக்கப் பாய் பாய். வேலு, ரியலி we are all very proud of you. உன்னை நினைச்சா உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஆரம்பிச்சுட்டாயா செட்டு தோசை வாயா. மிகப்பெரிய அக்யூஸ்ட பிடிச்சிருக்கு. ஸோ கான்ஸ்டபிளா இருந்த ஒன்னை டிபார்ட்மெண்ட் டைரக்டா இன்ஸ்பெக்டர் ஆக்கியிருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வேலு, நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போறேன். இனிமே இந்த ஸ்டேஷனுக்கு நீ தான் இன்ஸ்பெக்டர். ஏண்டா அடிப்பட்டவன் நான், நீ ஏண்டா அழுகுற? வணக்கம் வைக்கும்போது முட்டியை முக்காடிக்கு தூக்கணும். 3 அடிக்கு தூக்கணும். முன்னாடி இருக்கிறவன் பாதிக்கப்படுவான்னு உனக்கு தெரியாது? இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இல்ல கிஃப்ட் எதுவும் இல்லையான்னு கேட்டேன். என்ன கிஃப்ட்? என்ன வாயில மாவாட்டுறீங்க? இல்ல ரொமான்ஸா ஒன்ன பார்த்தேன். லவ் கட் ஆயிடும், பரவாயில்லையா? ஐயோ நோ கட், ஒன்லி ஜாயிண்ட். இது பாருங்க, இந்த ரொமான்ஸா பாக்குறது, அன்பா பாக்குறது, ஆசையா பாக்குறது, பண்பா பாக்குறது, பாசமா பாக்குறது, வெக்கப்படுறது, துக்கப்படுறது, இந்த பர்ஃபார்மன்ஸ் எதுவும் என்கிட்ட வேண்டாம். ஃபேஸை ஃப்ளாட்டா வச்சுக்கிட்டாலே போதும். அதுதான் நம்ம லவ்வுக்கு நல்லது. வரட்டுமா இன்ஸ்பெக்டர் சார்? கல்யாணி கல்யாணி கல்யாணி. ரைட் கிஸ். ஐயோ ஐயோ ஐயோ. வந்துட்டாரு சார். சுஷ்மி சார், கமல் ஏன் கருப்பா இருக்காரு? கட் அவுட்லாம் வச்சிருக்காங்க. உலக ஏங்க என்ன போயிட்டு கமல் கருப்பா இருக்காருங்க? நீங்க போதை போட்டா என்ன பேசுவீங்களா? இன்னொரு வாட்டி தண்ணி அடிச்சீங்க அவ்வளவுதான். பி கேர்ஃபுல். சரி சார். சார் வந்துட்டாரு. ஸ்வீட் வெல்கம் சார். என்ன வேற போட்டோ கிடைக்கலையா சார்? குத்த வச்சு குந்திக்கிட்டு இருக்கிற போஸ்ல சும்மா கும்மன் இருக்கீங்க ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர். ஒய்யால நேரம்டா சார். கொடுங்க சார். வாங்க சார். வேலு, நீ விரட்டிக்கிட்டு போய்மா அந்த பர்மா குமார் தப்பிச்சு போயிட்டான். தப்பிக்க விட்டதே நான் தானே ஐயா. சேஸ் பண்ணி தான் போனோம். ஆனா ஜீப் பிரேக் ஜாம் ஆயிடுச்சு. ஷட் அப். பீகார்ல தீவிரவாதிகளை துரத்திக்கிட்டு போனப்போ பீரங்கி தோல்ல தூக்கி வச்சு சுட்டவன். உழுக ஆரம்பிச்சிட்டான் பாரு. என்னால இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் தாங்கவே முடியாது. நான்சென்ஸ். ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போனை சைலண்ட்ல போடணும்னு தெரியாது சார்? உங்க போன் தான் சார் அடிக்குது. ஓ எஸ் வின்சென்ட். தேங்க்யூ. ஓ தேங்க்யூ வெரி மச். நன்றி. தப்பிச்சு போனவங்க ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஃபாரஸ்ட்ல பதுங்கி இருக்கிறதா எனக்கு சிபிஐல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வேலு தலைமையில் எல்லாரும் புறப்படுங்க. ஓகே, அரெஸ்ட் them all. ஏறுங்க ஏறுங்க. கமான் கமான். அப்படியே மறந்துட்டு என்ன கூப்பிடாமலே போயிடணும். வேலு சார் சீக்கிரம்
வாங்க ஐயோ இந்த ஆபரேஷனுக்கு நீங்க தான் டாக்டர் சீக்கு கேப்டன். பர்மா குமார் கையால சாகிறத விட பேசாம ஜீப்புகளை காலை விட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட வேண்டியதா. டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசியா வந்து ஏறவன் தான் சீனியர் ஆபீசர். அதுல நான் ரன்னிங்ல ஏறியே பழக்கப்பட்டவன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. மூவ் பண்ணுப்பா. ஏய் கட்டாதீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல 1 கோடி ரூபாய் பணமும் ஒரு காரம் வந்தாகணும். அப்படி வரல இந்த பாம்பு அடிச்சு எல்லாரும் செதறிடுவாங்க. அவசரப்படாத, நாங்க உயர் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கோம். நீங்க பாம்பு பிளாஸ்ட்லயோ கலவரத்திலயோ செத்து போயிட்டா மெடிக்கல் ரிப்போர்ட் கூட தேவையில்லை. என்ன கல்யாணம் போற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அங்க தீவிரவாதி பாம்பு வச்சிட்டு 10 பேர் புடிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் புடிச்சு வாங்க. இன்ஸ்பெக்டர், நான் இன்ஸ்பெக்டர். அவசரப்படாத, நான் உங்ககிட்ட டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்னது நீங்க? இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரு அரசு அதிகாரி என்ன புடிச்சு வச்சிருக்கீங்கன்னா நீ நிறைய பணம் வாங்கலாம். அதுல எனக்கு வெறும் 10% கொடுத்தா போதும். அப்படி இங்க வா. ஏய் நீங்க எல்லாம் வெளில போங்க. மேடம் சார், உள்ள என்ன நடந்தது? ஹீரோங்க எங்க இருக்காங்க? சொல்லுங்க சார். இது வெடிச்சா கை கால் தனியா பிச்சுக்கிட்டு போமா, இல்ல உருவமே தெரியாத அளவுக்கு சில்ல செதறி போமா? வெடிச்சா ஒரு துண்டு கறி கூட கிடைக்காது. சரிஜி, ஒரு 5 கோடி கேட்கட்டுமா? 50 கோடி கூட கேளுங்க ஜி. அவ்வளவு தருவாங்களா ஜி? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களா ஜி? ஏன் ஜி? ஏன்னா நாம 2 பேரும் கட்டி பிடிச்சி வெடிச்சு செதறி சாக போறோம். பார்ட்னர், என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம எதுக்கு சாவணும்? எனக்கு ரொம்ப நாளா பாம்பு அடிச்சு சாகணும்னு ஆசை. இன்னையா ஏதோ பிரியாணி சாப்பிட ஆசைன்ற மாதிரி சொல்ற? பார், தேவையில்லாம வளவளன்னு பேசிட்டு இருக்காத. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி இமிடியேட்டா 30 செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சாமி பாட்டு பாடிட்டே சாவோம். செல்லாதா செல்லம் ஐயாதா, நாங்க பாம்பு வெடிச்சு 2 பேரும் சாகறேடா. பார்ட்னர், இதெல்லாம் நம்பிக்கை துரோகம். எனக்கு பணம் கூட வேணாம், நான் விட்டே நான் போயிடுறேன். நில்றா. ஒரு காரியத்துல கால் எடுத்து வச்சிட்டு முடிக்காம பேக் அடிக்கிறது வீர தமிழனுக்கு அழகே இல்ல. ஐயோ, நான் தெலுங்காரையா? தெலுங்காரனா இருந்தாலும் அழகு இல்லடா. நானே ஃபிக்ஸ் பண்றேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி சாவண்டா. 2 தடவை சாவ முடியாது. தெலுங்காரா இல்லையா? இத குப்பையில கிடந்து எடுத்துறோம்யா. இந்த நீயே வச்சிக்க. ஐயோ 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 காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க மேடம். காப்பாத்துங்க மேடம். ஏடா பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்கு. பாம்பு. இவனை வண்டியில ஏத்தியா? கூட்டிட்டு போ. பிளாஸ்ட் பிளாஸ்ட் வெடிச்சு செத்துரும் பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. கிரேட் ஜாப் ஃபெலோ. குட் ஜாப். என்ன திடீர்னு இவ்வளவு தைரியசாலி ஆயிட்டீங்க? எல்லாம் உங்களை பார்த்து தான் சார். கோழையா இருக்கிற போலீஸ் பணத்துக்கு சமம். அதான் நானே களத்துல அட்ரஸ் சக்க. வேலு சார், உங்க வீரத்தை பாக்கும்போது பட்லரா இருந்த நீங்க ஹிட்லரா என் கண்ணுக்கு தெரியுறீங்க. சார், இது ஜெர்மன் மேட் பாம். இதை டிஸ்கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் சார் இதை பத்தி படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். படிச்சாரு. பாம்ப பத்தி மட்டும் இல்ல, பீரங்கி, ராக்கெட், ஏவுகணை வரைக்கும் படிச்சிருக்காரு. அவளை ஏங்க அப்துல் கலாமே டெய்லி இவர்கிட்ட தாங்க போன போட்டு டிஸ்கஷன் பண்ணுவாரு. டேய், நீ தாண்டா கூடி சீக்கிரம் செவ்வாய்க்கிரகத்துல கச்சேரி பண்ண போற. யோ, யாரியா நீ? யாரோ சார், 20 பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். எப்படி உயிருக்கு பயப்படாம உங்களால துணிச்சலா செயல்பட முடிஞ்சது? உயிருக்கு பயந்தவங்க போலீஸ் வேலைக்கு வரக்கூடாது. போலீஸ் வேலைக்கு வந்துட்டா உயிருக்கு பயப்படக்கூடாது. காருவா பையன் ரெண்டுமே ஒண்ணுதானடா. ஏண்டி வசந்தா, போற போக்க பார்த்தா ஆக்சன்ல இறங்கிடுவானோ? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? என்ன ஸ்டேஷன்ல ஒரே கூட்டம் தள்ளுங்க. தள்ளுங்கப்பா. என்ன பென்ஷன் கொடுக்குறாங்க? கரெக்ட் பேர்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க. வழி விடுங்க. என்ன என்ன இங்க கூட்டம்? என்ன இங்க கையில போக்க? சார், காவல்துறையில கவர்ச்சி கண்ணியா இருக்கிற ஸ்வேதா ரெட் ஹில்ஸ் S2 ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாங்க சார். அவங்கள வரவேற்கத்தான் இந்த கேலப்பான அரேஞ்ச்மென்ட் சார். மண்டை எனக்கு இங்கிலீஷ்ல புளுயண்டா வருது. ஐயோ, உன் பேஸ் கட்ட பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு ஹிந்தி கூட வரும். துராக்கி தில் மேரா துரியா சல்லே சல்லே சல்லே. ஸ்வேதா, நான் அந்த கண்ணாடியா இருக்க கூடாதா? ஐயே, மேடம், என்ன கைது பண்ணுங்க மேடம். 10 விட கல்யாணம் பண்ணி தரேன். நல்ல பொண்ணு கிடைக்காம எங்கேயும் இப்படி ஆயிட்டேன் மேடம். மேடம், என்ன கைது பண்ணுங்க மேடம். நான் 2 பொண்ணுங்களை கதை துடிக்க
துணிக்க கற்பழிச்சு கனவுல கற்பழிச்சதுக்கெல்லாம் காவல்துறையில தண்டனை கிடையாதுயா. வாங்க மேடம், வெல்கம் மேடம், வெல்கம். மேடம் இவர்தான் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வேலு. இத நீங்க தான் போட்டுக்கணும். ஏய், என்ன பழக்கம் அது? ஆம்பளை போய் கட்டி பிடிக்கிறீங்க, நீங்களும் ஈன பல்ல அடிக்கிறீங்க. அவங்க என்ன மட்டும் கட்டி பிடிக்கல, எல்லாரையும் தான் கட்டி பிடிக்கிறாங்க. அவங்க சோசியல் டைப். ஹே லேடி, கட்டி பிடிச்சா மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும். என்னது Dress குறையுமாமா? முகர கட்ட ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம். எல்லாரும் சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. அந்த பொம்பளை கிட்ட பேசாதீங்க. அக்கா, அண்ணா, கொஞ்சம் இப்படி வாங்க. நம்மளுக்கு பேசுது. நான் வரட்டுமா சார்? பாப்பா 2-3 துண்டாவது வைங்க, வெறும் குஸ்கா மட்டும் வச்சிராதீங்க. இவளை வச்சு கல்யாணி லவ்வ கட் பண்ணிட வேண்டியதுதான். ஏமா கூப்பிட்ட? அண்ணா, இவர் அவகிட்ட ஓவரா வழிஞ்சாருன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. மிஸ் ஸ்வேதா. எஸ் சார். நம்ம ஏரியாவில் இருக்கிற நேரு பார்க்கில் மயக்க பிஸ்கட் கொடுத்து மூதாட்டியோட செயினை அறுக்கிறதாவும், மயக்க சாக்லேட் கொடுத்து குழந்தைங்களை கடத்துறதாவும் சிபிஐல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ நாம நேரு பார்க்குக்கு போறோம். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. அப்படினா பார்க்குக்கு போய் நொண்டி விளையாடிக்கிட்டு, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு, ஸ்லைடிங் ஆடிக்கிட்டு, ஷட்டில் காக் ஆடிக்கிட்டே அக்யூஸ்ட் பிடிக்கலாமா சார்? ஆடிக்கிட்டே நீ அசால்ட்டா பிடிக்கிறதுக்கு மிலிட்டரிக்கு போனவன் புருஷன் கிடையாது. அவன் அக்யூஸ்ட். நாங்க 2 பேர் மட்டும் தான் போறோம். ஸ்வேதா, ஸ்வேதா, பார்க்கல கைய பிடிப்பேன், கட்டி பிடிப்பேன், கிஸ் கூட அடிப்பேன். ஏன்னா நாம போலீஸுங்கிற டவுட் பப்ளிக் வரவே கூடாது. வரக்கூடாது. மொல்ல மாறிங்களை பிடிக்கிறதுக்கு நான் முரட்டுத்தனமாவும், ஏடிங்களை பிடிக்கிறதுக்கு நான் கேவலமாவும் நடிக்க வேண்டியிருக்கும். These are all for our duty, darling. நோ ப்ராப்ளம் சார். நாம பண்ண போற ஆபரேஷனுக்கு நான் ஃபுல் கோஆபரேஷன் தரேன். சோ உங்க ஷோல்டரை பிடிச்சுக்கவா? ஆசைப்பட்டா இடுப்ப கூட பிடிச்சிக்க. ஏன்னா நம்ம லவ்வர் ஆச்சு. ஓகே சார். வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. எடுக்கிறேன் என் கைபேசிய. ஹலோ கல்யாணி, நான் ஏகவலி பேசுறேன். அந்த வேலை பையன் இருக்கான்ல, அந்த பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு பைக்ல நேரு பார்க்குக்கு போயிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ற? உடனடியா நேரு பார்க்குக்கு வர்ற. பைக் சூப்பரா ஓட்டுறீங்க சார். கல்யாணி இன்னும் வரலையே. சாப்பிடு. சோ அங்க பாருங்க, ஒரு 10 சாக்லேட் கொடுக்கறான். அவனா இருக்குமோ? இல்ல இல்ல. அப்ப உண்மையான லவ்வர்ஸா? இல்ல. லவ்வர்ஸா இருந்தா அவ தொட விட மாட்டான். புருஷனா இருந்தா அவன் தொடவே மாட்டான். பப்ளிக்கை பத்தி கவலைப்படாம காதல் களியாட்டம் கரபுரண்டு ஓடுதுன்னா இது கள்ளக்காதல். சோ அங்க பாருங்க. இந்தாமா சாமி பிரசாதம். பாட்டி எல்லாருக்கும் ஏதோ தராங்க. நீ சாப்பிடுப்பா. அது மோசக்கார பாட்டி இல்ல, பாசக்கார பாட்டி. ஏன்னா எனக்கு ஃபேஸ் ரீடிங் நல்லா தெரியும். அண்ணு பிரசாதம் சாப்பிடுயா. நீங்க சாப்பிடு. டேய் போடா, நீ சாப்பிடு கண்ணு. சூப்பரா இருக்கு. வாடா போட்டு மாதிரி இடத்துல போய் குடுறா. பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி பாயிரா. இவள லிப்பு கிஸ் அடிக்கிற மாதிரி நடிச்சா கல்யாணி கட்டாயிருவா. ஸ்வேதா, உங்க கண்ணுல டெஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ யூ ஐ பிக் ரெட். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் கொஞ்சம் ஊதி கிளியரிங் பண்ணவா? அக்கா இங்க தானே வந்ததா சொன்னாங்க. கம் க்ளோசர், கம் க்ளோசர். ஐயோ, என்ன பொத்துன கிலோ வந்துட்டா. ஹலோ, யாரோ தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என்ன எல்லாரும் விடுறாங்க. சம்திங் ராங். டேய் எல்லாம் மயக்கம் போட்டு வந்துட்டாங்கடா. கொஞ்சம் அப்படியே ஹோல்ட். கம்பல், சைனு, வளையல், மோதிரம் எல்லாம் கழட்டிக்கடா. செல்போன் கூட விளையாடுங்கடா. ஓடுங்கடா, எடுங்கடா. ஏன் மேடம் இப்படி லாட் ஆயிட்டாங்க? ஐயோ மேடம் கண்ணை திறந்து பாருங்க, 8 ஆறுமுகம் வந்திருக்கேன். செல்போன் எடுடா சீக்கிரம். ஜோடியா இருக்குதுங்க, ஒரே வயசு தானே. ஏய், ஓடாத. எடுபட்ட கிளவி. ரவப்புரி வாயில போட வேண்டிய வயசுல ராபரியா பண்ற. ஏய், எல்லாரும் ஜீப்ல ஏத்து. பண்ண மாட்டேன் சார். கல்யாணி, நீ என்ன இந்த பக்கம்? உங்க
உங்களை பத்தி ஏதோ தப்பா ஃபோன் பண்ணாங்க. அத நம்பி இங்க வந்தேன். இந்த வயசுல உனக்கு திருடி கேக்குதா? நான் யார் சரி சரி நீ தெரியுமா? வீட்டுக்கு போ. ஸ்டேஷனுக்கு வாங்க. எல்லாத்தையும் ஜீப்ல எம்எல்ஏ ஒருத்தர் விடாம. ஏட்டு ஆறுமுகம். எஸ் சார். உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. யாரை கேட்டு வந்தீங்க? சார் நீங்க காக்கி சட்டை போட்ட டெர்மினேட்டர் சார். சார் நீங்க யூனிஃபார்ம் போட்ட எரிமல சார். உங்களை ஃபாலோ பண்ணினா ஏட்ஸா இருக்கிற நாங்க இன்சா மாறிடலான்னு 24 மணி நேரமும் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சார். சார் சார் ஏன் முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியது? ஐயோ ஐயோ. லிசன். Don't do over performance. ஓகே சார். Obey my order. Okay, sir. பின்னாடி போயிட்டு வண்டியில இருங்க. ஓகே சார். ஓஹோ மைக்க பிஸ்கட் குரூப் மப்டில வந்து பிடிச்சாம் பண்றா என் தலைவன். உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவேன். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். சொதப்பிருச்சு. என்ன ஆட்டம் பாட்டத்துக்கு டயர்ட் ஆயிட்ட? உட்காரு. நீ ஃபேஸ் மேடம். சரி, என்ன மாதிரி பொண்ணு வேணும்? என்ன மாதிரினா தாறு மர பொண்ணு வேணும்னா தமிழ்நாடு இருக்கு. குளு குளுன்னு வேணும்னா கேரளா இருக்கு. கலகலன்னு வேணும்னா கன்னடம் இருக்கு. ஆர்ப்பாட்டமா வேணும்னா ஆந்திரா இருக்கு. மேடம் கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். தமிழ்நாட்டையே தள்ளிட்டு போறேன். பாடி லாங்குவேஜுக்கு எதுக்கு ஏன் லாங்குவேஜ்? சரி 5000 ரூபாய் கட்டிட்டு போ. மேடம் ஸ்மால் அப்ளிகேஷன். என்ன 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு ஏதாவது? சாத்தன கொடுக்கும். இது குருவம்மா கோட்டை. இங்க எல்லாமே பிக்ஸட் ரேட். கோதாவரி, இந்த குழந்தைய உள்ள கூட்டிட்டு போ. வாடாச்சலாம் வா. புது பீஸா நீ? கல்யாணி வர வரைக்கும் ஏதாவது சமாளிப்போம். பயமா? இங்க பாருயா. என்ன மணி இப்படி கவாரம் ஓபன் பண்ற? பாடி எல்லாம் பதறது இல்ல. இது 10 to 12 ராகு காலம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஐயோ யோ, சாத்தன ரூமுக்குள்ள ஒரு ஆம்பளை கூட 10 நிமிஷம் என்னால சோமா இருக்க முடியாதுயா. வாயா கமாண்டால. இவ சரிப்பட்டு வர மாட்டா. ஓம் காமம் கண்ட்ரோல் நமக. ஐயோ, இங்க கருப்பா குட்டையா கட்டையா ஓட்ட வந்தானே வேலு, அவன் எங்க இருக்கான்? கல்யாணி வந்துட்டா. பாப்பா உள்ள போய் பாத்துக்க. இங்கெல்லாம் வர வேண்டியதா இருக்கு. யோ, இன்னும் ராகாலமே முடியலையா? எம்மா கண்டமே வந்துருச்சு. வா. யோ, இவ்வளவு நேரம் சாமியார் மாதிரி இருந்த. ஏன் இப்படி திடீர்னு பாயற? சாமியார் தாண்டி இப்படி சல்லாபம் எல்லாம் பண்ணுவான் என் கோத்தாவரி. வா. டாடி மம்மி வீட்டில் இல்லே, தடவோட யாரும் இல்லே, தன்னானே நானே நன்னே தன்னானா. போலீஸா இருந்துட்டு இப்படி சரியே? என்னது போலீஸா? மஃப்டில எங்களை பிடிக்க வந்திருக்கியா? அதான் என்ன தொடாமலே சும்மா இருந்த. எல்லாத்தையும் புடிச்சு வண்டியில ஏத்தி மேல. பாவி படுபாவி, என் பொழப்புல மண்ணள்ளி போட்டி. மூஞ்ச நட ஸ்டேஷனுக்கு. ஓய், நான் யார் தெரியும்ல? குண்டூர் குருவம்மா. என்னைய அரெஸ்ட் பண்ணிட்டியா? நாங்க யாரு தெரியுமில்ல? நீ உள்ள வா, உன்னை தொங்க விட்டு உரிச்சு ஓம குச்சி ஆக்கிற. நட நட நடடி நட. அவன் அடைய பாத்தியா? கேரளாவுக்கு போற அடிமாடு மாதிரி. சார் செய்யறதையும் செஞ்சுட்டு முக்காடு வரையா? சார், எப்ப நீங்க பாம் வச்சவன பிடிச்சீங்களோ அப்ப இருந்து டே நைட் உங்களை ஃபாலோ பண்றது முடிவு பண்ணிட்டோம் சார். வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூ. Thank you சார். கோ. சார். சூப்பர் போலீஸ் ஆபீசர். நீ தாண்டா போலீஸ். இந்த பிளானும் மிஸ் ஆயிருச்சு. சண்முகி எத்தனையோ வேலை எப்பவும் வேலை அத்தனைக்கும் உண்டு வெற்றி எனும் மாறன். வர்மா குமார் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா பஜாரி குமாரி வீட்டுக்கு போறான். என்னடா மச்சி, ஒரு செயினை கூட அடிக்க முடியல. செய். ஏய், அங்க பார், கழுத்துல எவ்வளவு செயின் போட்டிருக்கு. இன்னைக்கு நல்ல செயின் வேட்டை, அடிச்சிடலாமா? இன்னைக்கு செயின் வேட்டை இல்லடா, குயின் வேட்டை. அதுவும் கருப்பு குயின். என்னடா? ஐயோ, என்ன எங்கடா தூக்கிட்டு போறீங்க? மிமிக்ரி பண்ணுதுடா. ஆம்பளை குரல்ல மிமிக்ரி பண்ணா சும்மா விட்டுருவா. வண்டியை மாந்தா போடுறா. வேண்டாடா, வாழத்தோப்பு போயிருவான். அங்கதான் நம்ம வெங்கட்டு முருகன் அமுல்லாம் இருக்காங்க. ஐயோ, அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போறது வேஸ்ட்ரா. வேஸ்டா? கருப்பு தான் என் டேஸ்ட். அட வீணா போனவன, நான் ஆம்பளடா. நல்லா படுறா, மீசையை சேவ் கூட பண்ணலடா. சும்மா இரு, மூஞ்சில முடி இருந்தா மூடு அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேட்க மாட்டீங்க.
என்னெல்லாம் இருக்குது? நடு ராத்திரியில பொம்பளை தனியா போனதான் உண்மையான சுதந்திரம்னு காந்தி சொன்னாரு. பொம்பளை கேட்டப்பல ஆம்பளையே தனியா போக முடியலையே. காந்தி கடை வாசல்ல நிக்கிறேன், கட்டிங் போட வந்துட்டீங்களா? ஏய், நீ பர்மா குமாரோட ஆள் இல்ல? ஏய், ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போன ஆம்பளைக்கும் வேலை. ஏய் வராதா? ஏய் கிட்டத்துல வராதா? ஏய் ஏய் உங்க பிடிச்சு வரா. அவனை கொன்னுட்டு நாமளும் குதிச்சு செத்துட்டோம்னா டிபார்ட்மெண்ட் பணமும் இன்சூரன்ஸ் பணமும் சேர்ந்து வந்துடும். பூமியில ஓடி 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 அக்கிஸ்டுகளை பிடிச்சி டயர்டாகி வானத்திலேயே பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்பைடர்மேன் 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 வர்றா வாயில துப்பாக்கி. நாம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நடத்துதே.